கலைஞரின் எழுத்துக்களால் சிகரம் தொட்டார் கலைஞர். கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன், கலைஞரின் தென்பாண்டி சிங்கம், கலைஞரின் ராமானுஜர். ஜீவகாருண்யம் நம் உடம்பில் ஊறிய ஒன்று. இப்படி சகல ஜீவராசிகளின் மேல் நாம் காட்டும் அன்பை உயிருக்கு போராடும் மனிதனிடம் காட்டக்கூடாதா? கலையுலக பயணத்துக்கிடையே தமிழகத்திலும் கலைஞரின் பயணங்கள் தொடர்ந்தன. கலைஞரின் கவியரங்க மேடைகள். கூறிய வேள்பான் வருகால அமைச்சருக்கு மையத்தை பிடிப்பதற்கும் நிர்ணயம் பிடிப்பதற்கும் எடுத்து வைத்த படைப்பதற்கும் கவியரங்க மேடைகளை மக்கள் மேடைகளாக மாற்றினார் கலைஞர். மஞ்சக்கணக்குங்கும் குளம் எங்கு மேல ஒன்றே குளம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம். சங்கத்தமிழ் வங்கக்கண பொங்கும் குளம் எங்கு மேல ஒன்றே குளம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம். கலைஞரின் இலக்கிய படைப்புகள் சமூக புதினம், வரலாற்று புதினம், உரை ஓவியம், தமிழ் இலக்கியம், சிறுகதைகள், தன் வரலாறு, சமூக நாடகங்கள், வரலாற்று நாடகங்கள், நூற்றுக்கணக்கான கவிதைகள், பல்லாயிரக்கணக்கான கடிதங்கள் தீட்டினார். கலைஞரின் தமிழ் நாடறிந்த தலைவராக அவரை அடையாளப்படுத்தியது. அரசியல் கொள்கைகளை பரப்புவதற்கான வழியாகவே இலக்கியத்தையும் கலையுலகத்தையும் கலைஞர் பயன்படுத்தினார். இலக்கிய படைப்புகளின் மூலமாக அடைந்த புகழ், கலையுலகத்தின் மூலமாக அடைந்த பொருளாதார வளம் சிறப்பாக இருந்த போதிலும் கலைஞருக்குள் அணையா விளக்காக இருந்தது அரசியல். கள்ளக்குடி போராட்டம். நம் மீது அடக்குமுறை பாயலாம், எனக்கு படுகாயம் விளைவிக்கலாம், என்னை பலிவிடலாம், எதையும் ஏற்க தயார், ரத்தம் சிந்தட்டும், குருதி கொண்டட்டும், கவலை இல்லை. சிந்தும் ரத்தத்தை எடுத்து அதை கொண்டு ரயில்வே போர்டு எழுதப்பட்டிருக்கும் டாங்கியாபுரம் என்ற பெயரை அளிப்போம் என்று படைக்கஞ்சா படைவரிசையை உருவாக்கியவர் கலைஞர். ஓடி வருகிறது ரயில், தண்டவாளத்தில் இருக்கிறது அவர் தலை. முடிவாக என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார் காவலர். முடிவைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்றவர் கலைஞர். அவருக்கு 6 மாத கடுங்காவல் விதிக்கப்பட்டது. கள்ளக்குடி போராட்டம் கலைஞரின் அரசியல் வாழ்வில் மேலும் எழுச்சியை தந்தது. 1957 குளித்தலை தொகுதி சட்டமன்ற தேர்தலில் வென்றார். மக்கள் மன்றத்தில் பேசி வந்த கலைஞர் சட்டமன்றத்துக்குள் முழங்க தொடங்கினார். 1959 சென்னை மாநகராட்சி தேர்தல் வெற்றிக்கு காரணமான தேர்தல் பொறுப்பாளர் கலைஞருக்கு கடையாடி அணிவித்து பாராட்டினார் அண்ணா. 1962 தஞ்சை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். தமிழ்நாடு முழுவதும் கழகத்தை வளர்க்க காடு மேடுகள் அனைத்தும் நாளும் சுற்றி சுழன்று பணியாற்றி வந்தார் கலைஞர். இந்திய எதிர்ப்பு போராட்டம். போராட்டத்தை தூண்டிவிட்டதாக தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை கல்வி சிறையில் பாம்புகள் பல்லிகள் புடைசூழ அடைக்கப்பட்டார் கலைஞர். என் தம்பி அடைபட்டிருக்கும் இந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலைதான் எனக்கு புனிதமும் என்றார் அண்ணா. 6/3/1967 தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தது. பொதுப்பணி போக்குவரத்து துறை அமைச்சரானார் கலைஞர். அறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அண்ணனுக்கு அண்ணனாக இருந்து திமுக கழகத்தை காத்தார். கலைஞருக்கு ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை தந்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆட்சி அதிகாரம் தன் கையில் கிடைத்ததும் தான் வாழ்நாளெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தாரோ அவை அத்தனையையும் நிறைவேற்றி காட்டினார் கலைஞர். நான் முதலமைச்சராக கோட்டையில் இருந்தாலும் அங்கிருந்தபடியே குடிசைகளை பற்றியே சிந்திப்பவன் என்று சொன்னார். முதன்முறையாக ஆட்சியில் அமர்ந்த முதல்வர் கலைஞர் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு உரிமையை பெற்று தந்து உருதுவேசம் இஸ்லாமியரையும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்து இஸ்லாமியருக்கு 3.5%, அருந்ததியினருக்கு 3% உள்ஒதுக்கீடு தந்து சமூக நீதியில் மாபெரும் புரட்சியை செய்தார் கலைஞர். என்னுடைய வாழ்நாளில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன், போராடுவேன். அனைத்து சமூக மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழ தமிழ்நாடெங்கும் தந்தை பெரியார் நினைவு சமத்துவ குளங்களை உருவாக்கினார். குடும்ப சொத்தில் பெண்களுக்கு உரிமை, திருமண நிதியுதவி 33% இடஒதுக்கீடு, அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு என மகளிர் நலன் காத்தார் கலைஞர். பெண்களுடைய வாழ்க்கையிலே விளக்கேற்றி வைக்கின்ற இந்த காரியத்திற்கு இந்த ஆட்சி எல்லா வகையிலும் நிதியை எப்படி சேர்க்க முடியுமோ அப்படி சேர்த்து உதவும் என்ற உறுதியை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உருவாக்கி தகவல் தொழில்நுட்ப புரட்சியை உருவாக்கினார். திருவள்ளுவருக்கு சிறை அமைத்தார் கலைஞர். அறிஞர் அண்ணாவுக்கு 100ஆண்டு விழா கொண்டார். அவரது நினைவாக சென்னையில் நூலகம் அமைத்தார். தமிழ் மொழியை செம்மொழியாக்கி அன்னை தமிழுக்கு அணி சேர்த்தார் கலைஞர்.
தொண்டு, வளர்ச்சி பணிகள், சமதர்ம நோக்கு இவை மூன்றும் தான் தன்னுடைய ஆட்சியின் இலக்கணமாக சொன்னார் முதல்வர் கலைஞர். அந்த வழியில் ஆட்சி நடந்தது. அனைத்து துறைகளும் ஒரு சேர வளர்ந்தது. தமிழ்